வணக்கம் அவர்களே. சட்டவிரோதமான குடிவரவாளர்களை ருவாண்டா நாட்டுக்கு கடத்துகிற சட்டமன்ற பிரித்தானியா ரிஷி சுனக் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இது பிரித்தானியாவிலே மிகப்பெரிய ஆதரவு எழுந்துள்ள நிலையில் பிரான்ஸ்லையும் இந்த திட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு அமுக வரவேற்பு இழந்திருக்கின்றது. பிரித்தானியாவுக்குள்ள படகுகள் மூலமாகவும் வாகனங்களில் பதுங்கி மறைந்தோ சட்டவிரோதமாக நுழைபவர்களை நாட்டிலிருந்து வெளியேறி ருவாண்டாவில் கொண்டு வைக்கிறதுக்குரிய திட்டம் ஒன்றை பிரித்தானியா அறிவித்திருக்கின்றது. இந்த திட்டம் நாட்டில் சட்டம் மூலமாக 2 நாளைக்கு முன்னம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக பிரான்ஸில் ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. இதில் 67% மக்கள் இதுக்கு ஒரு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் உண்மையில நல்ல பிரான்ஸ்ல இருந்தால் 3/4 பேரே லண்டனுக்கு போகிறாங்க. அப்படி போகிறவையில தான் இவங்க இப்படி கடத்துகிறான்னு சொல்லி அதாவது ருவாண்டாவுக்கு போகிறான்னு சொல்லி சொன்னால் உண்மையில இவங்களுக்கு நல்ல ஏன்னு சொன்னால் பிரான்ஸுக்கே இவங்க வர்றதுக்குரிய வாய்ப்பு குறையும் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் மக்கள் நினைக்கிறார்கள். இதுதான் விஷயம். புலம்பெயர் இது சம்பந்தமாக பிரித்தானியா சரி, பிரான்ஸ் சரி, இல்லை கனடா சரி, உலகம் ஃபுல்லாக மிகப்பெரிய அளவில் இறுக்கங்கள் கொண்டு வரப்படுகின்றது. ஆனால் அடிப்படையில் என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்களே புலம்பெயர்றாங்க அப்படின்றத அவங்க சொந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை உண்டு பண்ணுற ஆட்களை யாருன்னு சொன்னால் இந்த நாடுகள் தான். அப்போ அந்த நாடுகளில் சரியாக வச்சுருந்தாலே அரைவாசி பேர் புலம்பெயர மாட்டாங்க, அந்த நாட்டிலே இருந்துருவாங்க. இவன் பிரச்சனையை அங்கே போய் கிளறி போட்டு அவன் புலம்பெயர்ந்து இவன் நாட்டுக்கு வந்தோடனே அங்கேயும் வேண்டாமன்னு சொல்லி சொன்னால் அது மேலே ஒரு நியாயமான கதையே இல்லை. அப்படி உங்களுக்கு அகதிகள் புலம்பெயர்ந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்களும் அந்த நாடுகளை அமைதியாக இருக்க விட்டீங்கன்னு சொல்லி சொன்னாலே மிகப்பெரிய அளவில் பிரச்சனை வராதுன்னு நாங்கள் நம்புகிறோம். இது சம்மந்தப்பட்ட உங்களோட கருத்தில் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நன்றி.